தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹரிகதா சம்பவாமி யுகே யுகே அப்படிங்கிற ஒரு தெலுங்கு வெப்சீரிஸுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வெப்சீரிஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. இந்த வெப்சீரிஸ் மொத்தமாக 6 எபிசோடாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு எபிசோடுமே வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக 30 மினிட்ஸ் டியூரேஷன் ஓடக்கூடியதாக இருக்குது. இது ஒரு ஸ்மால் சைஸ் வெப்சீரிஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த வெப்சீரிஸினுடைய கதை என்ன அப்படின்னா, ஒரு கிராமத்தில் தொடர் கொலைகள் நடக்குது. அந்த கொலைகளுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன அப்படிங்கிற கான்செப்டில் தான் இந்த கதை வந்து நகரும். ஒரு கிராமத்தில் கூத்து நடக்கும் இல்லையா, ஒவ்வொரு முறையும் கூத்து நடக்கும்போது அந்த கூத்துக்கு பிறகு கொலைகள் நடக்கும். இப்படியா தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மர்மமான முறையில் இறக்குறாரு. அவர் இறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய நண்பரான ஸ்ரீகாந்த் தன்னுடைய நண்பர் எப்படி இறந்தார், அதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக வராரு. ஸ்ரீகாந்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவருடைய மனைவி ஒரு இன்சிடெண்ட்டில் இறந்து போயிருப்பாங்க. அவருக்கு ஒரு மகள் இருப்பாள். அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இறக்குற தருவாயில் தான் இருப்பார். ஸ்ரீகாந்த் தன்னுடைய நண்பர் எப்படி இறந்தார், அதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன, அந்த கிராமத்தில் நடக்கிற தொடர் கொலைகளுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்சீரிஸ் தான் இந்த ஹரிகதா சம்பவாமி யுகே யுகே. இந்த வெப்சீரிஸில் நான் லைக் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது இந்த வெப்சீரிஸினுடைய ஆரம்பத்திலேயே இது ஒரு பயங்கரமான சூப்பர் நேச்சுரல் ஹாரர் கதையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆரம்பித்தாங்க. குறிப்பாக அந்த தொடர் கொலைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெய்வமே வந்து கொலை பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது எல்லாம் ரொம்ப பயங்கரமாக இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஒரு க்யூரியாசிட்டியை க்ரியேட் பண்ணக்கூடியதாகவும் இருந்துச்சு. அதே போல் அந்த கொலைகளுக்கும் அந்த ட்ராமா குரூப்புக்கும் என்ன சம்பந்தம்